நாம் கோவில்களுக்கு போவதன் மூலமாகவும் கோவில்களை பற்றி சில விஷயங்களை தெரிந்து கொள்வதன் மூலமாகவும் ஒன்று மட்டும் நிச்சயம், நம்மளுடைய இந்திய நாடு ரொம்ப வளமான பாரம்பரியம் மிக்க நாடுன்னு நமக்கு தெரியுது. நம்ம இந்திய கலாச்சாரமும் நம்ம பாரம்பரியமும் ரொம்ப பழமையானது, ரொம்ப சிறப்பு வாய்ந்ததும் கூட. நான் ரொம்ப சமீபத்தில் வாரணாசி போயிருந்தேன். நான் பார்த்த வாரணாசியை பற்றி சில விஷயங்களை உங்ககிட்ட நான் பகிர்ந்துக்கிறேன். வாரணாசிக்கு காசி பனாரஸ்ன்னு கூட பேர் உண்டு. வாரணாசி கங்கை நதிக்கரையில் அமைஞ்சிருக்கு. வருணா அசி அப்படின்னு 2 நதிகள் இந்த கங்கையில் கலக்கிறது இந்த இடத்துல. அதனால வாரணாசின்னு பேர் வந்திருக்கு. வாரணாசி இல்லைன்னா இந்த காசின்ற இந்த நகரம், இது ரொம்ப ஒரு பழமையான ஒரு நகரம். இது நம்மளுடைய புனிதமான நகரமும் கூட, ஒரு ஆன்மீக தலைநகரம்னு கூட சொல்லலாம். காசி நகரம் ரொம்ப பழமையானது, ரொம்ப பெரிய ஒரு ஊர் கூட. சின்ன சின்னதாக நிறைய சந்துகள், நிறைய மண் ரோடுகள் நிறைந்த ஒரு நகரம். இங்கே பலதரப்பட்ட மக்கள் இருக்காங்க. இங்கே வெளிநாட்டவர்கள் கூட இங்கே வராங்க. இங்கே பல மதத்தினர்கள் இங்கே இருக்கிறாங்க. ரொம்ப எளிமையான மக்கள், எந்த வித்தியாசமும் பாராட்டாத, எல்லார்கிட்டையும் நல்லபடியாக பழகி, அது மட்டும் இல்லாமல் ஒருத்தருக்கொத்தர ஹரஹர மகாதேவ்னு சொல்லி அவங்க ஒருத்தருக்கொத்தர கிரீட் பண்ணுறாங்க. நம்ம காசியை பற்றி சின்ன வயசில் நம்மளுடைய தாத்தா பாட்டிகள் மூலமாகவும் பாட புத்தகத்து மூலமாகவும் நம்ம நிறைய கேள்விப்பட்டிருப்போம். என்னன்னு கேள்விப்பட்டிருப்போம்னா, ஒவ்வொரு ஹிந்துக்களுடைய கனவும் ஒரு தடவையாவது வாழ்க்கையில் காசிக்கு போகணும், அந்த கங்கையில் புனித நீராடணும்னு ஒரு கனவுன்னு கேள்விப்பட்டிருப்போம். ஆனால் நான் நேரில் போய் இந்த காசி நகரத்துக்கு போய் பார்த்தும் இந்த கங்கையில் நீராடியும் எனக்கும் ரொம்ப இது உணர்ச்சி பூர்வமான ஒரு விஷயமாக எனக்கு இருந்தது. காசிக்குன்னு சில அடையாளங்கள் உண்டு. நம்ம நாட்டு மக்களும் இந்த உலகத்தில் இருக்கிற பல இடங்கள்லேருந்து வர மக்களும் வர விரும்பும் இடம் இந்த காசி. அதுவும் இங்கே புனித நீராட விரும்புகிறாங்க. கங்கையில் பல சாதுக்களும் சன்னியாசிகளும் இங்கே ஆன்மீக விஷயங்களுக்காக இங்கே கூடுறாங்க. அகோரி பாபாக்கள் நிறைந்த ஒரு ஊர் இது. இதெல்லாம் காசியோட சில அடையாளங்கள் தான். காசியில் பார்க்க வேண்டிய சில முக்கியமான இடங்கள்னு சொன்னாக்க, காசி விஸ்வநாதர் கோவில், காசி விசாலாட்சி கோவில், அன்னபூரணி கோவில், இதை தவிர சாட்சி விநாயகர், அப்புறம் சத்யநாராயண பெருமாள் கோவில், காலபைரவர் கோவில், இதெல்லாம் சில முக்கியமான கோவில்கள் அங்கே பார்க்க வேண்டியதுங்க. காசி விஸ்வநாதர் கோவில் கங்கை நதி கரையில், இது கங்கையை பார்த்தா மாதிரி அமைஞ்சிருக்கு. அண்ட் காசி விஸ்வநாதர் கோவிலுடைய வடக்கு திசையில் ஆதி விஸ்வநாதர் கோவில் இருந்ததாக சொல்கிறாங்க. இந்த காசி விஸ்வநாதர் கோவிலோட வாரணாசி காரிடோர்னு சொல்கிற இடம் ரீசெண்டாக பிரதமர் நரேந்திர மோடிஜி அவங்களால இப்போ அமைக்கப்பட்டிருக்கு. ரொம்ப நன்னா, ரொம்ப நீட்டாக ஸ்பிக் அண்ட் ஸ்பேனாக இருக்குது. பல வசதிகளோடு இருக்குது. அங்கங்கே உதவி மையங்கள், அப்புறம் டிஃப்ரெண்ட்லி ஏபிள் பீப்புளுக்கு தரிசனம் பண்ணுறதுக்கு அவங்களுக்கு சில ஃபெசிலிட்டிஸ் வச்சுருக்குறாங்க. பிரசாதம் கவுண்டர்லேருந்து என்னென்ன தேவையோ, உதவி அர்ஜென்ட்டுக்கு என்ன இதெல்லாம் தேவையோ எல்லாமே அவங்க அமைச்சிருக்காங்க. இங்கே கியூ சிஸ்டம் தான் எல்லா கோவிலில் இருக்கிற மாதிரி, ஆனால் கியூவெல்லாம் நீட்டாக மூவ் ஆகுது. அந்த காசி விஸ்வநாதர் அந்த லிங்கத்துக்கிட்டக்க நம்மளே போய் ஒரு ஜாரில் நீங்கள் ஒரு பாலை லிங்கத்து மேலே ஊற்றுறதோ, இல்லைன்னா வில்வ இலைகள் வைக்கிறதோ, பூவை போடுறதோ நம்மளே கூட பண்ணிக்கலாம். அதெல்லாம் பண்ணலாம். இது ரொம்ப நல்லா இருக்குது பார்க்குறதுக்கு. இது அதுக்கப்புறமா காசி விசாலாட்சி கோவில்னு பார்த்தாக்க, இது நகரத்தார்களால் இதை மேனேஜ் பண்ணப்படுறது இது. அண்ட் இந்த கோவில் நம்மளுடைய தென்னாட்டு ஸ்டைலில், சவுத் இண்டியன் ஸ்டைலில் கோபுரங்கள்லாம் அமைஞ்சிருக்கு. இதை தவிர அவங்களுக்கு சத்யநாராயண பெருமாள் கோவிலும், அன்னபூரணி கோவிலும், அதுக்கப்புறம் அந்த சாட்சி விநாயகர் கோவிலும் இருக்குது பார்க்க வேண்டிய இடம். காசிக்கு போயிட்டு வந்தாலே நம்ம ஒரு கங்கை சொம்பு, அதுக்கப்புறம் ஒரு அன்னபூரணி, ஒரு காசி கயிறோடு தான் நம்ம வீட்டுக்கே வருவோம். அந்த மாதிரி இந்த அன்னபூரணியும் நம்ம வாங்கிட்டு வரலாம். அன்னபூரணி கோவிலில் உங்களுக்கு அரிசியை பிரசாதமாக கொடுக்குறாங்க. நீங்கள் அதை வாயிலையும் போட்டுட்டு பிரசாதமாகவும் சாப்பிட்லாம். வீட்டுக்கு கொண்டு ஒரு சின்ன தட்டில் வச்சு அதில் அன்னபூரணியை நம்ம அப்படி வைக்கலாம். நம்ம அரிசி பானையிலையும் கொஞ்சம் நம்ம போட்டுக்கலாம். அந்த மாதிரி பண்ணலாம். நம்ம காலபைரவர் கோவில் ரொம்ப பல நூற்றாண்டுகளுக்கு முன்னாடி கட்டப்பட்டது இது. அதில் கூட ரொம்ப விசேஷமாக சொல்கிறாங்க. அண்டு காசிக்கு போயிட்டு வந்தாக்க காலபைரவர் கோவிலுக்கு போகாமல் இருக்கக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் நமக்கு ரொம்ப ஒரு நல்ல ஒரு விஷயங்கள். இதெல்லாம் கண்டிப்பாக போக வேண்டிய ஒரு அருமையான ஒரு பழம்பெரும் ஒரு புனித ஸ்தலம்னு கூட சொல்லலாம். காசிக்கு போனா புண்ணியம், பார்த்தா புண்ணியம்.
அங்கே இருந்தா புண்ணியம், தரிசனம் பண்ணா புண்ணியம், கங்கையில் நீராடினா புண்ணியம், எல்லாமே புண்ணியம்னு சொல்கிற இந்த காசியை மனசால நினச்சா கூட நமக்கு புண்ணியம்.